வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் சுழிக்காற்று. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 20. இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரத்தோட விசாரணைக்கு உட்பட வேண்டியவங்க அடுத்ததா சேகரும் மஞ்சளாவும் தான். இன்ஸ்பெக்டரோட கவனம் சேகர் பக்கம் திரும்பிச்சு. திராட்சைக்குடி வீட்டுக்கு நீங்க போக நேர்ந்த சூழ்நிலையையும் அங்க இந்த 2 உடல்களையும் கண்டுபிடிச்சது எப்படின்றத பத்தியும் நீங்க எனக்கு கொடுத்த தகவல் திருப்தி அளிக்கிற மாதிரி இல்ல. மிஸ்டர் சேகர், உங்க ஃப்ரெண்டு கோபால கல்லறை பகுதிக்கு போகும்போது யாரோ அவர் மேல மோதிட்டு வேகமா ஓடினதான்னு நீங்க சொன்னீங்க. அந்த இடத்த ஆராய போனவங்களுக்கு ஒரு சாவி கொத்து கிடைச்சதாவும் சொன்னீங்க. அதுல ஒரு சாவி இந்த மர்ம வீட்டோட பூட்டை திறந்ததுன்னும் அதன் பிறகு இத்தனை சம்பவங்களும் நடந்துச்சுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. சரிதானே மிஸ்டர் சேகர் அப்படின்னு ஏகாம்பரம் கேட்கவும், உண்மைதான் சார். ராமுவோட சடலத்தோட இருந்த 3000 ரூபாய் நோட்டுகளையும் நீங்க எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்க இல்லையா அப்படின்னு கேட்டான் சேகர். இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்டாரு. ராமுவை கொலை செஞ்சவன் ரொம்ப திறமைசாலி, முன் யோசனைக்காரனும் கூட. ராமு கிட்ட இருந்த பணத்தை எடுத்துட்டு போய் அதை அவன் செலவு பண்ணியிருந்தானா அந்த பணமே அவனுக்கு காட்டி கொடுத்துருன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இறந்து போன ராமுக்குட்டி இந்த பணம் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டும் போயிருக்கான். அதே போலதான் நர்ஸ் நிர்மலாவோட உடலோடையும் பல ரூபாய் நோட்டுகள் கிடைச்சிருக்குமே, அதை நீங்க கைப்பற்றிட்டீங்க இல்லையா அப்படின்னு கேட்டான் சேகர். ஆமான்ற மாதிரி தலையாட்டினாரு இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம். ராமு கொன்ன அதே கொலைகாரன் தான் நிர்மலாவோட பணத்தையும் அதே காரணத்துக்காக அவருடைய உடம்போட விட்டுட்டு போயிருக்கான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம், நிர்மலாவோட டம் பையில இருந்து அந்த பணத்தை எடுத்து அவ அணிஞ்சிருந்த அந்த ஓவர் கோட்டோடைய சைட் பாக்கெட்ல திணிச்சிட்டு போயிருக்கான். ஏன்னா நிர்மலாவை கொன்ன பழி மத்த யார் மேலேயும் விழுறதுக்கு ஏத்ததா அந்த பை அமைஞ்சிரும். அதை வச்சுதான் டாக்ஸி டிரைவர் காளியப்பனை குற்றவாளி ஆக்குறதுக்கு முயற்சியும் பண்ணிருக்கான். சேகர் சொல்லி முடிச்சதும் இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. இந்த ராத்திரி நேரத்துல காளியப்பன் எப்படி எதுக்காக இந்த முல்லைவாசல் பண்ணைக்கு வந்தான்? அவன் இங்க வந்திருக்கான்றத மறுக்கவே முடியாது. ஏன்னா அவனுடைய சாவி கொத்து இங்க கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான விளக்கத்தை நான் உங்ககிட்ட கேட்கதான் வேணும் மிஸ்டர் சேகர். இந்த விவகாரங்களை பத்திய ரொம்ப துல்லியமான சாட்சிய இந்த கேஸ்ல நான் தொடக்கத்துல இருந்தே பதிவு பண்ணி ஆகணும். அப்படி ஒரு விளக்கத்தை நீங்க நிச்சயம் தருவீங்கன்னு நான் நம்புறேன். இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் சேகரை பார்த்து கேட்கவும், ஓரளவுக்கு குழப்பமில்லாத நியாயமான ஆனா முற்று பெறாத தகவல்களை என்னால உங்களுக்கு தர முடியும். அதுல நீங்க நினைக்கிறது போல காளியப்பன் குற்றவாளியா இருக்கவே மாட்டான். நிர்மலா எங்க கிட்ட சொன்ன விஷயங்கள் உண்மையானது அப்படின்னா ராமு புயல் வீசி அன்னைக்கு இந்த வீட்டுக்கு உள்ளேயோ இல்ல இந்த வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப அருகாமையில தான் கொல்லப்பட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்சு முதல்ல அவனை பலமா தாக்கி மூர்ச்சி அடைய பண்ணிட்டு அதன் பிறகு அவன் முகத்துல கனமான துணியை வச்சு அழுத்தி மூச்சு திணறி இறக்கும்படி செய்யப்பட்டிருக்கான். தன்னுடைய காதலுக்கு ஏற்பட்ட இப்படி ஒரு முடிவை பத்தி நிர்மலாவுக்கு எதுவுமே தெரியாது. அவன் கொல்லப்பட்ட வேலையில அவ தன் படுக்கையில மயக்க நிலையில கடந்திருக்கிறா. பெரிய ஜமீன்தார் தர்மலிங்கமும் இல்ல அவர் பையன் கந்தசாமியும் இந்த கொலைகளை பண்ற அளவுக்கு உடல்நல சுகம் இல்லாதவங்க, பலம் இல்லாதவங்க. இந்த குடும்பத்தை சேர்ந்த ஆனா இந்த குடும்பத்தோட தொடர்பு இல்லாம இருக்கக்கூடிய மஞ்சளாவோட சித்தப்பா வீராசாமி சமீப காலமா இங்க வந்து போய்கிட்டு இருக்காராம். ஒருவேளை அவருக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா மிஸ்டர் ஏகாம்பரம்? சேகர் திரும்பி இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரத்துக்கிட்ட கேட்கவும் இல்ல அப்படின்னு அவர் பதில் சொல்லிட்டாரு. சரி, அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இந்த வீட்டோட நிர்வாகத்தை கவனிச்சுட்டு வரக்கூடிய மஞ்சுளாவோட சித்தி ராமு பத்தி சொல்லும் போது ராமு டிராக்டர் விட்ட பணத்தோட எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ராமு இறந்து போய் 3 வாரங்களுக்கு மேலாகுதுன்ற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. அடுத்தது கோகிலாவோட தங்கையான லலிதா தன்னால மிகவும் விரும்பப்பட்ட நேசிக்கப்பட்ட ஒருவனுடைய கொலையை பத்தி எந்த ஒரு இளம் பெண்ணாலையும் இத்தனை நாட்கள் மூடி வைக்கவே முடியாது. அதனால லலிதாவுக்கும் ராமு கொலை செய்யப்பட்டதோ இல்ல அவன் யாரால கொலை செய்யப்பட்டான் அப்படின்ற தகவல் பத்தியோ எதுவுமே தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. இவங்களை தவிர இங்க இருக்கிறவங்க வேலை பண்ணோம், அவனுடைய மனைவி காவேரியும் வேறு சில பண்ண வேலைக்காரங்களும் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்கள யாருமே கொலையாளிகள் கிடையாது. கொலையாளி இந்த கொலையை பத்தி யாருமே தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு ரொம்பவே ரகசியமா தான் செயல்பட்டிருக்கான். ராமோட உடல் இருந்த நிலையை பார்க்கும்போது புயல் உக்கிரமா வீசிக்கிட்டு இருந்த அந்த வேலையில தான் அவன் புதைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு தெரியுது. நல்ல உறுதியான சிமெண்ட் தளம் பெயர்க்கப்பட்டிருக்குது. திராட்சைக்குடி வீட்டோட நிலவரையில சாதாரண நாட்கள்ல அங்க அவ்வளவு பெரிய பள்ளம் தோண்டணும் அப்படின்னா
அந்த சத்தத்தை மூடி மறைக்கவே முடியாது. இடி, மின்னல், பெருமழை, பேய்காற்று, இந்த இயற்கை ஆரவாட்டங்கள்லாம் நடக்கும் போதுதான் இதை போர்வையா பயன்படுத்திக்கிட்டு அவன் அந்த தளத்தை பெயர்த்து வேலை செஞ்சிருக்கணும். புயல் வீசிட்டு இருந்தப்போ இருந்த பேரிரைச்சல்ல கொலைகாரன் செஞ்ச கொத்து வேலையோட சத்தம் அப்படியே அமுங்கி போச்சு. குழி பறிச்சு முடிச்சாச்சு. புதிய சிமெண்ட் கலவைக்கு மணல் கூட பயன்படுத்தல. தோண்டி எடுத்த மண்ணையும் உபயோகப்படுத்திருக்கான். உயிரிழந்த ராமுவோட சடலத்தை குழிக்குள்ள கிடத்தி அவன் மேல புதுசா ஒரு தளமும் போட்டிருக்கான். உங்க இலாக்காவினுடைய துப்பறியும் பிரிவை சேர்ந்த துரைசாமி ராமு காணாம போயிட்டான் அப்படின்னு அவனை தேடிட்டு இருக்கும் போது அந்த திராட்சைக்கூடி வீட்டை ஒரு பாலடைஞ்ச ஜன்னல் வழியா மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு திருப்திப்பட்டு திரும்ப போயிருக்காரு. தோண்டி எடுக்கப்பட்ட மண் தளத்துக்கு பயன்பட்டது போக பாக்கி இருந்த மண்ணை புயல் கொஞ்சம் மறுநாள் கால அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் மற்றவங்களுக்கு சந்தேகம் வராதபடிக்கு வீட்டுக்கு பக்கத்திலேயே இருந்த ஒரு குட்டையை அவன் பயன்படுத்தியிருக்கான். அதுல அந்த மணலை கொண்டு போயும் கொட்டியிருக்கான் கொலைகாரன். மஞ்சுளா, அன்னைக்கு நம்ம பார்த்தோமே டூல் ஹவுஸ் மாதிரி ஒரு அறை இருந்துச்சு. அங்க அவசர கால தேவைக்காக அதிகப்படியான பூட்டுக்களும் சில இருக்குது இல்லையா அப்படின்னு கேட்டான் சேகர். ஆமா இருக்குன்னு சொன்னா மஞ்சுளா. இவ்வளவு காரியங்களை திட்டமிட்டு பண்ண அவனுக்கு அந்த வீட்டோட பூட்டை மாத்தவா தெரியாது? மறுநாள் திராட்சைக்குடி வீட்டுக்கு வேற ஒரு பூட்டு போடப்பட்டிருக்கு. பிறகு கோகிலாவால உடைந்த ஜன்னல்கள் பலகைகளை கொண்டு இருக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு 3 வாரங்கள் ராமு காணாம போய் மர்மமாவே இருந்துச்சு. அந்த மறைவுக்கான தடயங்கள் எதுவுமே கிடைக்கல. நீங்க மேற்கொண்ட முயற்சிகளும் பலனளிக்காம போயிருச்சு. அதனால அவனை தேடுறது கைவிடப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் நிர்மலாவோட சகோதரனான பாலு விடுமுறைக்கு ஊருக்கு வந்திருக்கான். ராமுவையும் தேடி பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். மிஸ்டர் ஏகாம்பரம், உங்களால கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒரு விஷயத்த அந்த பாலு கண்டுபிடிச்சிருக்கான். சாமுண்டி கோட்டைக்கும் முல்லைவாசலுக்கும் இடையில ஏதோ ஒரு இடத்துல தான் ராமு காணாம போயிருக்கணும் அப்படின்ற அந்த கருத்தை நீங்க ஏத்துக்கவே இல்லை இல்லையா? ஆனா நிர்மலாவுடைய அண்ணனான பாலு தன் தங்கையோட வாழ்க்கைக்காக சில விஷயங்களை ரொம்பவே சிந்திச்சிருக்கான். அதனுடைய முடிவு முல்லைவாசலுக்குள்ளேயே எங்கேயோ ராமு காணாம போயிருக்கணும் அப்படின்ற தீர்மானத்துக்கும் வந்திருக்கிறான். அதுவும் திராட்சைக்கூடி வீடு ஒண்ணுதான் ராமுவை பற்றி தகவலை தரக்கூடிய குறிப்பான இடம்னும் அவன் ஒரு முடிவுக்கு வந்திருக்கான். ஏன்னா நிர்மலாவுடைய கூற்றுப்படி ராமு கடைசியா பார்க்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்திலே தான் அந்த திராட்சைக்கூடி வீடும் இருக்கு. இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம், மஞ்சுளா, கோபால், சிஐடி துரைசாமி அத்தனை பேரும் அசைவே இல்லாம ஆர்வத்தோடையும் வியப்போடையும் சேகரோட விளக்கங்களை உன்னிப்பா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சேகர் தொடர்ந்து பேசினா. திராட்சைக்கூடி வீட்டோட ஜன்னல்கள் எல்லாத்தையும் பலகைகளை பயன்படுத்தி குறுக்கு நெடுக்கமா ஆணிகள் வச்சு தைக்கப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு தான் தெரியுமே. அப்படிப்பட்ட ஜன்னல்கள்ல இருந்து ஒரு ஜன்னல்ல 4 பலகைகள் லாவகமா அப்புறப்படுத்தப்பட்டு அதன் மூலமா பாலு உள்ள நுழைஞ்சிருக்கான். அந்த வீட்டை சோதனையிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் அங்க பாலு உள்ள நுழைய முயன்றத பார்த்திருக்கான். அதுவும் பாலுவுக்கு தெரியாம பிரதான வாசல் வழியாவே. ஏன்னா அவங்கிட்ட தான் புது சாவி இருக்கே. உள்ள நுழைஞ்சு காத்திருக்கிறது பாலுவுக்கு தெரியாது. இருளோட இருளா பாலுவோட உடல் அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச அடுத்த நொடியே பாலுவும் அந்த கொலைகாரனால கொல்லப்பட்டிருக்கான். இதை கேட்டதும் மஞ்சுளா கிட்ட இருந்து ஒரு அதிர்ச்சி வெளிப்பட்டுச்சு. அப்படின்னா பாலு அங்கேதான் கொல்லப்பட்டான் இல்லையா மிஸ்டர் சேகர்? மிஸ்டர் ஏகாம்பரம் கேட்டாரு. ஆனா சேகர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவரே தொடர்ந்து பேசினாரு. ப்ரொஃபசர் சேகர், உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புறேன். காளியப்பன் பாலுவை முல்லைவாசலுடைய எல்லை வரைக்கும் கொண்டு வந்ததோட மட்டும் இல்லாம பாலு அந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் காளியப்ப தெரிஞ்சு வச்சிருக்கான். அப்படி பார்க்க போனா அந்த திராட்சைக்கூடி வீட்டுக்குள்ள மறைஞ்சிருந்த அந்த மனுஷன் யாருன்னு நான் சொல்லவா வேணும் அப்படின்னு கேட்டாரு இன்ஸ்பெக்டர். திராட்சைக்கூடி வீட்டோட நிலவரையிலிருந்து 2 சடலங்கள் கிடைச்சது. அதை பத்தி இன்ஸ்பெக்டராகவே அது யாரால எப்படி எப்போ கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்றத அவராகவே ஒரு உருவம் கொடுத்து விவரிச்சத சேகர் தொடர்ந்து பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தான். நிலவரையில் இருக்கக்கூடிய மர்மத்தை பாலு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது வரவேற்பு நுழைஞ்சதுமே அவன் அங்கே கொலை செய்யப்பட்டான்றத நீங்க நம்புறீங்களா? பாலு கொலை செய்யப்பட்டது இறந்த ராமோட உடலை பார்த்ததாலா இல்ல ராமோட உடலை பார்த்துருவான் அப்படின்ற பயத்தால ஏற்பட்ட விளைவா? ஒருவேளை பாலுவோட பார்வைக்கு ராமுக்கு ஏற்பட்ட பயங்கரம் தட்டுப்படாமலும் போயிருந்திருக்கலாம் இல்லையா? தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக சோதனை போறதுக்காக அங்க நுழைஞ்சிருக்கான் பாலு. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்ற முன்னெச்சரிக்கையில பாலு திராட்சைக்கூடி வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அவனை தாக்கி கொலை பண்ணிருக்கான் அந்த கொலைகாரன். இன்ஸ்பெக்டர், இது ஏன் உங்களால யூகிக்க முடியுதா? மிஸ்டர் சேகர், தன்னுடைய ரகசியம் வெளியாயிட போகுது அப்படின்ற பதட்டம், பரபரப்பு,
பாலுவை உடனே ஒழிச்சு கட்டணுன்ற முடிவை அவனுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு பாலுவை ரொம்ப அவசரமா அவன் கொலை பண்ணிருக்கான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாரு இன்ஸ்பெக்டர். நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான் இன்ஸ்பெக்டர். அவனுக்கு பயங்கரமான அவசரம் ஏற்பட்டிருக்கு, இல்லனா அவனால கொலை செஞ்சிருக்கவே முடியாது. ஒருவேளை ராமோட உடலை கண்டுபிடிச்சி அதுக்கு பக்கத்திலே பாலு இருந்திருந்தா கூட கொலைகாரனுக்கு பாலுவை கொலை பண்ணணும் அப்படின்ற வெறியும் ஆத்திரமும் வந்திருக்காதுதான். இந்த வார்த்தைகளை சேகர் சொன்னதும், என்ன சொல்றீங்க சேகர், பிறகு எதுக்காக கொலைகாரன் பாலுவை கொலை பண்ணன்றீங்க? உங்களுக்கு அப்பட்டமான உண்மைகள் தான் தேவை, அனுமானங்கள் இல்லை, அப்படிதானே? ஆமா அப்படின்னு உறுதியா சொன்னாரு இன்ஸ்பெக்டர். பிறகு மிஸ்டர் சேகர், என் வரையில உண்மை இதுதான். பாலு ரொம்ப துரிதமா எந்த விதமான போராட்டத்துக்கும் இடம் கொடுக்காம கொல்லப்பட்டிருக்கான். அப்படி ஒரு வாய்ப்பு காளியப்பனுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா சேகர், நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் எனக்கு கொஞ்சம் புதிரா இருக்கு அப்படின்னு சொன்னாரு இன்ஸ்பெக்டர். ஒரு சில வினாடிகள் சேகர் இன்ஸ்பெக்டரோட முகத்தையே மௌனமா பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனோட இதழ்கள்ல ஒரு புன்முறுவல் பூக்க ஆரம்பிச்சது. பிறகு திராட்சைக்கொடி வீட்டோட நிலவரையில நடத்தப்பட்ட 2வது சவடக்கம் அதிகாலைக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது நீங்க காளியப்பனை கைது செய்யறதுக்கு தீவிரமா இறங்குனீங்களே, அதுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இது நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கைவண்டியோட இந்த கிரீச்சொலி நான் கேட்டது அந்த வேலையில தான். எந்த கைவண்டி? இன்ஸ்பெக்டர் பரபரப்பா கேட்டாரு. கொலை செய்யப்பட்ட நர்ஸ் நிர்மலாவுடைய உடலையும் அடக்கம் பண்றதுக்கு தேவையான ஒரு மூட்டை சிமெண்ட்டையும் அந்த மேட்டுப்பகுதிக்கு எடுத்துட்டு போக பயன்பட்டுச்சே, அந்த வண்டியை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது அந்த வீல் பேரோ வண்டி தான். மிஸ்டர் சேகர், அதிகாலை நீங்க சொன்னீங்கல்ல, அது எத்தனை மணிக்குன்னு உங்களால நிச்சயமா சொல்ல முடியுமா? அதே போல கொலைகாரன் தான் அந்த கைவண்டியை பயன்படுத்தினான்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு இன்ஸ்பெக்டர். இல்ல, நிச்சயமா சொல்ல முடியாதுதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டான் சேகர். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா நல்லா சொல்ல முடியும். நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல காளியப்பனை வளைச்சு போட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, அதே நேரத்துல தான் கொலைகாரன் இந்த காரியத்தை இங்க கச்சிதமா நடத்தி முடிச்சிருக்கான். இதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. பண்ணையுடைய விசுவாசமான வேலைக்காரனான வேலப்பனுடைய வாக்குப்படி அந்த கைவண்டியோட கிரீச் ஒலி இன்னொரு ராத்திரிலையும் கேட்டிருக்கு. அதாவது அந்த பெரும் புயல் அடிச்சதே அந்த ராத்திரிக்கு மறுநாளும் இந்த கிரீச் ஒலி கேட்டு இருக்கு. அதாவது ராமு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதை தொடர்ந்து 24 மணி நேரத்துக்கு பிறகு கைவண்டியோட கிரீச் ஒலியும் கேட்டிருக்கு. இரவுடைய பிற்பகுதியில அதிகாலை வேலைக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த கிரீச் ஒலி எழுப்பக்கூடிய கைவண்டி 3 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தடவையும் அது திராட்சைக்கொடி வீட்டுக்கு இழுத்து செல்லப்பட்டு பிறகு திரும்பி வந்திருக்கு. முதல் தடவை அது பயன்படுத்தப்பட்டது சரியா 22 நாட்களுக்கு முன்னாடி. அப்போ அது ராமோட உடலையும் ஒரு மூட்டை சிமெண்ட்டையும் தளத்தை பேர்த்தெடுக்கிறதுக்கு தேவையான உபகரணங்களையும் எடுத்துக்கிட்டு போயிருக்கு. அந்த சமயம் அந்த வண்டி எழுப்பிய ஒளி புயலோட சத்தத்துல அமுங்கி போச்சு. அதை யாராலும் கேட்கவும் முடியல. 3வது தடவையா நேத்து ராத்திரி நிர்மலாவோட உடலையும் 2வது மூட்டை சிமெண்ட்டையும் ஏத்திட்டு போக அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது 2வது தடவையா சரியா இன்னிலிருந்து 3 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது 21 நாட்களுக்கு முன்னாடி அந்த வண்டி எதை சுமந்துகிட்டு போச்சுன்றதுதான் என்னால யூகிக்கவே முடியல. ப்ரொஃபசர் சேகர், உங்களுடைய யூகங்கள்லாம் ஒரே குழப்பத்தெல்லாம் உண்டாக்கிட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் குழப்பமான மனநிலையோட பேச ஆரம்பிச்சாரு. மிஸ்டர் சேகர், தூரத்துல தெரியக்கூடிய காட்சிகளை மறைக்கக்கூடிய மூடு பனி போல ஏதோ கற்பனையான விஷயங்களை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைக்கு திரையிடுற மாதிரி எனக்கு என்னவோ தோணுது. இதுக்கு சேகர் கிட்ட இருந்து ஒரு சிரிப்பு தான் வெளிப்பட்டுச்சு. அதே சமயம் வாசல்ல ஒரு கார் வந்து நிக்கக்கூடிய சத்தமும் கேட்டு மஞ்சளா எழுந்து போய் கதவை திறந்தா. டாக்டர் ஈஸ்வரன் உள்ள நுழைஞ்சாரு. அவருடைய முகத்துல அசதி பலமா தெரிஞ்சது. மஞ்சளா கிட்ட கேட்டாரு, மஞ்சு, உன் அப்பாவோட உடலை பரிசோதனை செஞ்சிட்டமா? அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டதுக்கான எந்த அறிகுறியும் எனக்கு தெரியல. கந்தசாமி இறந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அவருடைய இருதயத்துல இடது பக்கத்துல பல பாகங்களுக்கு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு பிரதான இரத்த குழாயில ஒரு கட்டி ஏற்பட்டிருக்கு. அதுதான் அவருடைய இறப்புக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. டாக்டர் சொல்லி முடிச்சதும், சோதனைக்கு பிறகு உங்களுடைய முடிவை சொன்னதுல எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சந்தேகத்துல கடந்து தவிக்கிறத விட இது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொன்னா மஞ்சுளா. கைக்குட்டையால முகத்தை தொடச்சபடி அங்குள்ள ஒரு நாற்காலியில போய் உட்கார்ந்தாரு டாக்டர் ஈஸ்வரன். அது சரி மஞ்சு, இப்படி ஒரு சந்தேகம் உனக்கு ஏற்படுறதுக்கு என்னதான் காரணம்னு எனக்கு புரியலையே. இறந்ததும் அவருடைய தோற்றத்துல ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நீ நினைச்ச இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வரையில கடந்த 3 வாரங்களா அவர் என்னோட கவனிப்புல தான் இருந்திருக்காரு. அப்போ அவர்கிட்ட நான் எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்கவே முடியலையே. ஈஸ்வரன் கேட்ட கேள்விக்கு மஞ்சளா கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல.
அவளுடைய முகத்துல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறத சேகர் கவனிச்சிட்டான். காதலோட உள்ளத்தை புரிஞ்சிக்கவும் செஞ்சான். உடனே, டாக்டர், சின்ன ஜமீன்தாரோட உடல்ல இதை தவிர வேற ஏதாவது விசேஷமா உங்களால பார்க்க முடிஞ்சுதா? டாக்டர் ஈஸ்வரன் தன்னுடைய முகவாயை தடவிக்கிட்டே அப்படின்னு யோசிச்சாரு. பிறகு, இல்ல சேகர், குறிப்பிடும்படியா எந்த ஒரு விஷயத்தையும் நான் கவனிக்கல. என்னுடைய கண்காணிப்புல இருந்து அவர் விடுபடுறதுக்கு முன்னாடி அவருக்கு நான் கடைசி சிகிச்சை கொடுத்தது கழுத்துடைய இடது பக்கத்துல இருந்த ஒரு கட்டிய கீறி மருந்து போட்டதுதான். அந்த கட்டி அவரை ரொம்பவே பாடுபடுத்திருச்சு அப்படின்னு சொன்னாரு. பிறகு எதையோ சொல்ல வந்தவரு எதற்காகவோ அதை சொல்லாம தவிர்க்கவும் செஞ்சாரு. சேகர் இதை புரிஞ்சிக்கவும் செஞ்சான். பிறகு நிதானமா சேகர் பேச ஆரம்பிச்சான். நான் கூட அவருடைய கழுத்துல காஸ் வச்சு ஒரு பிளாஸ்டிக் போடப்பட்டிருந்த அடையாளத்தை பார்த்தேன். இன்னைக்கு நடந்த சோதனையிலையும் நான் அந்த காயத்தை பார்த்தேன். அந்த காயம் சரியா ஆறவே இல்லை அப்படின்னு அவருடைய குரல் தொய்வில்லாம ஒழிச்சது. பிறகு தன்னுடைய வார்த்தைகளை அப்படியே ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் ஒரு வகையில சமாதானம் அடைஞ்சவரா, ஆனா கந்தசாமியோட மரணத்துக்கு அந்த ஆறாத காயம் மட்டுமே காரணம்னு சொல்றதுக்கு இல்ல. சரி, அது போகட்டும், இனி இதை பத்தி நான் அதிகமா குழப்பிக்க விரும்பல அப்படின்னு சொன்னவரு இன்ஸ்பெக்டரை பார்த்து, மிஸ்டர் ஏகாம்பரம், திராட்சைக்குடி வீட்டுல ஏதோ அப்படின்னு இழுத்தாரு. அத்தியாயம் 21. டாக்டர் ஈஸ்வரன் திராட்சைக்குடி வீட்டை பத்தி குறிப்பிட்டதும் அதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் சேகர் கிட்ட, மிஸ்டர் சேகர், உங்ககிட்ட இருக்கக்கூடிய காளியப்பனுடைய கொத்து சாவிய டாக்டர் கிட்ட கொடுங்க. அவருக்கு நிறைய வேலை இருக்கு. நான் இங்க வந்து ரொம்ப நேரமாச்சு. கொஞ்சமாவது தூங்கினாதான் என்னால தொடர்ந்து அடுத்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாரு இன்ஸ்பெக்டர். சேகர் தன்னுடைய கோட் பாக்கெட்ல இருந்து சாவி கொத்தை எடுத்தான். ஆனா அதை டாக்டர் கிட்ட கொடுக்கல. தன்னை கைக்குள்ளேயே மூடி வச்சுக்கிட்டு, இன்ஸ்பெக்டர் சார், உங்களுடைய ஞாபக சக்திக்கு ஒரு சோதனை வைக்கட்டுமா? காளியப்பனை கைது செஞ்சு அவங்கிட்ட இருந்து சாவி கொத்த கைப்பற்றினீங்கல்ல, அதுல எத்தனை சாவிகள் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். ஏகாம்பரம் பொறுமை இழந்துட்டாரு. கடுப்போட, உங்ககிட்ட தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் எனக்கு நேரமே இல்லை. அப்போ அதுல 2 சாவிகள் இருந்துச்சு. ஒன்னு அவனுடைய டாக்ஸி சாவி, இன்னொன்னு அவனுடைய வீட்டு சாவி அப்படின்னு சொன்னாரு. அப்படியா, இதுல 3 சாவி இருக்கே அப்படின்னு சொல்லியபடியே சாவி கொத்த அவருடைய முகத்துக்கு நேரம் உயர்த்தி ஆட்டி காட்டினான் சேகர். ஒன்னு அவருடைய காரினுடையது, 2வது அவனுடைய வீட்டினுடையது, இன்னொரு சாவி அப்படின்னு இடைவெளி கொடுத்தவன் எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கவும், இந்த திராட்சைக்குடி வீட்டினுடைய தலைவாசனுடைய சாவி அது அப்படின்னு சொன்னான். உங்களோட விளையாடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நேரம் இல்லை, அப்படி ஒரு மனநிலையிலையும் நான் இல்லை அப்படின்னு தான் முன்னாடி ஊசலாடிக்கிட்டு இருந்த சாவி கொத்த பட்டுன்னு சேகர் கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணிக்கிட்டாரு இன்ஸ்பெக்டர். அந்த சாவி கொத்த பார்க்கவும் செஞ்சாரு. பார்த்தவரு, இது எப்படி அப்படின்ற மாதிரி அவருடைய புருவங்கள் நெறிய ஆரம்பிச்சது. ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். உண்மையான கொலைகாரன் காளியப்பனை குற்றவாளியாக்கி அவன் மேல உன்னுடைய கவனத்தை திசை திருப்பணுன்றதுக்காகவே கொலைகாரம் பண்ண ஏற்பாடு தான் இது. நிர்மலானுடைய டம்ப் பேக் எதுக்காக அவனுடைய டாக்ஸோட பின் சீட்ல பதுக்கப்பட்டுச்சோ அதே காரணத்துக்காக தான் திராட்சைக்குடி வீட்டினுடைய சாவியும் இந்த சாவி கொத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. ஒரு நிமிஷம் சேகரை முறைச்சு பார்த்துட்டு சாவிய டாக்டர் ஈஸ்வரன் கிட்ட நீட்டினாரு. பிறகு மௌனமா அங்கிருந்து வெளியேறினாரு. போறதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட செய்ய வேண்டிய விஷயங்களை சொல்லிட்டு தான் ஏகாம்பரம் ஓய்வெடுக்க கிளம்பி போனாரு. அவரு தன்னோட இருப்பிடத்துக்கு போறதுக்கு முன்னாடி மஞ்சுளாட்ட கொடுத்திருந்த காளியப்பனோட டாக்ஸியை எடுத்துட்டு போக மறக்கவே இல்லை. இந்த மாதிரி வழக்குகள்ல அரசாங்கத்துக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை ஈஸ்வரனுக்கு இருந்துச்சு. அவரு திராட்சைக்கொடி வீட்டோடைய நிலவரையில உள்ள சடலங்களை தேடி போக ஆரம்பிச்சாரு. இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரத்தையும் ஊமையாக்கும்படி ரொம்ப ஆணித்தரமா பேசிய சேகருடைய திறமையை நினைச்சு ரொம்ப பெருமையில பொங்க ஆரம்பிச்சா மஞ்சுளா. சேகர், கோபால், மஞ்சுளா 3 பேரும் மறுபடியும் வேப்பமரத்து பங்களாவுக்கு திரும்பி வந்தாங்க. மஞ்சுளா கேட்ட முதல் கேள்வி இதுதான். ஏன் சேகர், இதுல காளியப்பனுக்கு பெரிய ஆபத்து ஏற்படுமோ அப்படின்னு ரொம்ப சங்கடமா சொல்லவும் அவளை தொண்டை அணைச்சபடி சேகர் சொன்னா, மஞ்சுளா, நீ ரொம்பவே குழம்பி போயிருக்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில காளிக்கு என்ன ஆபத்து ஏற்படும் அப்படின்னு மேலும் மேலும் நீ ஒன்னையே குழப்பிக்காத அப்படின்னு சொன்னா. ஆனா மஞ்சுளா ரொம்ப நேரமாவே காளிய பத்தி கவலை வளர்த்துக்க ஆரம்பிச்சா. வேப்பமரத்து பங்களாவுக்கு வந்தப்போ காளியப்பங்கிட்ட 2 சாவிகள் கொண்ட சாவி கொத்து இருந்திருக்கணும். இங்க அவன் நம்மள பார்க்க வந்தப்போ அவனுக்கு புகலிடம் கொடுத்தோம். ஆனா அதுக்கப்புறம் அவன் சாவி கொத்த எப்படி தொலைச்சான்,
இல்ல அவங்கிட்ட இருந்து யாராவது சாவி குத்த பறிச்சிருப்பாங்களா? சேகர், எனக்கு நினைச்சாலே ஒரே நடுக்கமா இருக்குது. ஒருவேளை காளியோட உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ? நம்ம காளியை தேடி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா. மஞ்சுளாவோட பதற்றம் சேகருக்கு புரிஞ்சுது. இல்ல மஞ்சுளா, நாம இப்ப தேடினாலும் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லியபடியே சேகர் சோஃபால அநேகமா படுத்த நிலையில சாஞ்சுகிட்டு ஒரு கொட்டாவியும் கொடுத்தான். போலீஸ் இலாக்காவுடைய துப்பறியும் சிஐடியான துரைசாமி அந்த காரியத்தை தன்னுடைய சகாக்களோட இந்நேரம் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம 3 பேருமே கவலையும் காரியமுமா இருந்துட்டு இருக்கோம். அதனால நமக்கு கொஞ்சம் ஓய்வு அவசியம் தேவை அப்படின்னு சொன்னான் சேகர். தன்னுடைய நண்பன் தனக்கு ஆதரவு அப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டானே அப்படின்னதும் கோபாலுக்கு ஒரே குஷி. ஏன்னா ரொம்ப நேரமாவே தூக்கம் அவனுடைய கண்களை கசக்கி பிழிஞ்சுக்கிட்டு இருந்தது. உடனே உண்மைதான் சேகர், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப அவசியமானது ஓய்வு தான் அப்படின்னு சொல்லியபடியே கண்களை மூடி தூங்க ஆரம்பிச்சான். கோபால் சேகருடைய மனநிலை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு மஞ்சுளா அவங்களுக்கு விடை கொடுத்துட்டு தன்னுடைய அறைக்கு போய் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சா. கோபால் அவனுக்கு இருந்த அசதிக்கு அப்படியே அந்த சோஃபாலேயே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்டான். கண்கள் அயர்ந்து தூங்க போற அந்த சமயத்துல திடீர்னு தூக்கம் சட்டுன்னு விலகி போச்சு. ஏதோ ஒரு மயக்கத்துல இருந்து விடுபட்டவன் போல சட்டுன்னு எழுந்து உட்கார்ந்தவன், நான் தூங்க போறதில்ல அப்படின்னு சேகரை பார்த்து சொன்னான். சேகர் கண்களை திறந்து கோபாலை பார்த்தான். ஆனா அவனுக்கு பதில் சொல்லவே இல்லை. நிதானமா சட்டையை களைஞ்சிட்டு அமைதியா தூங்குறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான் சேகர். ஆனா கோபால் தூங்காததுக்கான காரணம் என்ன சொல்ல போறான்றதை கேட்க ரொம்ப தயாரா தான் இருந்தான். சேகர், இந்த பண்ண விவகாரங்கள்லாம் எனக்கு ரொம்ப மர்மமாவும் பயங்கரமாவும் இருக்கு. முதல்ல ராமு காணாம போயிருக்கான், பாலு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கான், அதுக்கு அடுத்து இப்ப நிர்மலா, இப்போ டாக்ஸி டிரைவர் காளியப்பனும் கதி என்னாச்சுன்னே தெரியல. இவங்களை தவிர 2 பேர் நோயாளியா படுத்து படுக்கையிலேயே இயற்கையான மரணமும் அடைஞ்சிருக்காங்க. சமீபத்துல மட்டும் இந்த பண்ண வீட்டுக்குள்ள 5 பேர் இறந்து போயிருக்காங்க. 3 பேரு கொல்லப்பட்டிருக்காங்க, 2 பேரு இயற்கையான முறையில இறந்து போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? யாரோ ஒரு கொலைகாரன் தன்னிச்சையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அதுவும் நாம இருக்கக்கூடிய இந்த வட்டாரத்துக்குள்ள. அவனுக்கு நம்ம மேல கருணையோ அன்போ உண்டாகும்படி நாம எதுவும் செய்ய முடியாது. என்ன சேகர், நான் சொல்றது உனக்கு புரியுதா? உனக்கும் காதலிக்கும் ஏதாவது ஆபத்து நேருன்ற சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் கூட நம்ம அஜாக்கிரதை இருந்துடவே கூடாது. நீ வேணும்னா தூங்கு, நான் அவங்க 2 பேருக்கும் காவலா விழிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கும் உங்ககிட்ட தற்காப்புக்காக வச்சிருக்கல ஒரு கை துப்பாக்கி, அதை என்கிட்ட கொடு அப்படின்னு கோபால் சேகர் கிட்ட கேட்டான். இவ்வளவு விஷயத்தையும் பொறுமையா கேட்ட பிறகு சேகர் கோபால் சொன்னதுக்கு எந்த பதிலையும் சொல்லவே இல்லை. கோபாலோட கண்கள்ல தூக்கம் போயிருச்சுன்றத அவன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். ஆனா அந்த தூக்கம் ரொம்ப தூரத்துக்கு போயிடலன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். விரைவிலேயே அதை அவனை ஆட்கொண்டு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருன்னு அனுபவசாலியான சேகருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கோபால் கேட்டபடி தன்னுடைய கைத்துப்பாக்கி எடுத்து அவன் கிட்ட கொடுத்துட்டு தன்னுடைய அறைக்கு தூங்க போனான். படுக்கையில படுத்து தலையணையில சுகமா தலையை அழுத்தி கண்களை மூடினான் சேகர். இரவு 2ஆம் ஜாமத்துல கோபால் முழங்கால்களை கட்டிக்கிட்டு உறக்கம் கைவிடப்பட்டது ஒரு நிலையில உட்கார்ந்துட்டு இருந்தான். அவனுடைய கை கட்டும் தூரத்துலதான் சேகருடைய கை துப்பாக்கியும் வைக்கப்பட்டிருந்தது. வேப்ப மரத்து பங்காவில் சேகர் படுத்திருந்த அறையோட கதவு ஓசியே இல்லாம திறந்துச்சு. அதன் வழியா சேகருடைய தலை மட்டும் கூடத்தை எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. சேகருடைய முகத்துல அசதி போயிருந்தது, புது தெம்பும் கூடி இருந்தது. அதுக்குள்ள அவன் தூங்கி விழிச்சிருந்தான். நல்ல அமைதியான தூக்கம்ன்றதுனால கொஞ்ச நேரம் தூங்கினாலே அவனுக்கு போதுமானதா இருந்துச்சு. கூடத்தை நோட்டம் விட்டுச்சு சேகருடைய கண்கள். அவனுடைய உதட்டுல சிரிப்பு பூக்க ஆரம்பிச்சது. அவனையும் மஞ்சுளாவையும் அபாயம் எதுவும் நெருங்காம பாதுகாப்பதா சவால் விட்ட கோபால் சோஃபால சரிஞ்சு கிடந்தான். அவனுடைய கைகள் தலைக்கு தலையானையா மாறி இருந்தது. முட்டிக்கால்கள் வயிறு வரைக்கும் அணைச்சபடி படுத்திருந்தான். கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருந்தான் சேகர். அப்படியே மஞ்சுளாவோட அறையையும் எட்டி பார்த்தான். அவளும் நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருந்தா. அதை உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகு கோபால் கிட்ட வந்து அந்த தோள்களை தொட்டு அசைக்கவும் செஞ்சான். அந்த ஸ்பரிசம் கோபாலோட உடம்புல ஒரு மின்விசையை உருவாக்கி இருந்தது. கண்களை திறக்கிறதுக்கு முன்னாடி அவனோட கைகள் துப்பாக்கி இருக்கக்கூடிய இடத்த துழாவ ஆரம்பிச்சது. தூக்கத்திலையும் அப்படி ஒரு முன்னெச்சரிக்கை வாத்தியா இருக்கு. சேகர் தாழ்ந்த குரல்ல அவனுடைய படபடப்ப தவிர்த்தான். டே கோபால், தூங்கு மூஞ்சி, நான் தான்டா சேகர் அப்படின்னு சொன்னான். அதன் பிறகுதான் அவனோட உடல்ல ஒரு தோய்வும் நிதானமும் ஏற்பட்டுச்சு. கண்களை கசக்கிக்கிட்டே எழுந்திருச்சான் கோபால். கோபாலுடைய தோல் மேல கைகளை போட்டுக்கிட்டு அவனை வாசல் கதவு பக்கம் கதவை திறந்துகிட்டு நடப்பாதைக்கு அழிச்சிட்டு வந்தான் சேகர். இரவுடைய அமைதியான குளிர்காற்று அவனுடைய நீல நிற பைஜாமாவை படபடக்க வச்சுக்கிட்டு இருந்தது. டேய், உனக்கு கார் ஓட்ட தெரியுமில்ல? கோபால் கிட்ட கேட்டான் சேகர்.
என்னப்பா இப்படி கேட்டுட்ட, உனக்கு தெரியாதா, காரை கொடுத்து பாரு அப்படின்னு ரோஷத்தோட பேசினான் கோபால். அவனுக்கு தெரியும் சேகர் தன்னை தமாஷ் பண்றான் அப்படின்னு. அன்னைக்கு மஞ்சுளா ஓட்டினாலே அந்த கார் எடுத்துக்கோ, ஷெட்ல தான் இருக்கும். காரோட சாவி இக்னிஷன் போர்டுல இல்லைன்னா அந்த டூல் ரூம்ல, அப்படி இல்லைன்னா கீபோர்ட்ல தான் இருக்கும். கார் எடுத்துக்கிட்டு நேரா சாமுண்டி கோட்டைக்கு போ. இன்னைக்கு ராத்திரி மீதி பொழுத நீ அங்கதான் கழிக்க போற அப்படின்னு சொன்னான் சேகர். உடனே கோபால், எதுக்காக? சேகர், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? உன்னையும் மஞ்சுளாவையும் இங்க பாதுகாப்பு இல்லாம விட்டுட்டு நான் மட்டும் தன்னந்தனியா அங்க போகணுமா? எதுக்காக போகணும்? அதெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான் கோபால். மிஸ்டர் பாடிகார்ட், நீங்க கோட்டை விட்டு தூங்கினதை நான் நல்லா பார்த்தேன். எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. நாங்க பத்திரமா தான் இருப்போம். நான் சொல்றபடி நீ செய். இது ஒரு முக்கியமான காரியம். சாமுண்டி கோட்டையில டாக்டர் ரகுநாத்தோட வீடு எங்க இருக்குதுன்றதை கண்டுபிடி. அவர் வீட்டுக்கு பக்கத்துல அந்த வீட்டை கண்காணிக்கிறபடி நீ இரு. நீ கண்காணிக்கிறது வேறு யாருக்கும் எந்த வகையிலும் தெரியாம பார்த்துக்கோ. என்ன புரிஞ்சுதா? கோபாலுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சது. அது சரி, டாக்டர் ரகுநாத் எப்படிப்பட்டவரு? உன்னோட கவனம் இப்போ அவர் மேல திரும்பி இருக்குதுன்னா அது நல்லதுக்கு இல்லையே அப்படின்னு சொன்னான். கோபால், கவனமா கேட்டுக்கோ. அவரு டாக்டர்ன்றதுனால இரவு நேரத்துல அவருக்கு ஏதாவது அழைப்புகள் வரலாம். அப்படி அவருக்கு அழைப்புகள் வரும் பொழுது அவர் வெளியே கிளம்பினா அப்ப நீ சிரமப்படாத. அவரை தொடர்ந்து போய் கண்காணிக்கணும்ன்ற அவசியம் உனக்கு இல்லை. ஆனா அவர் தனியா போகாம கூட யாராவது வெளியே கிளம்பி வந்தாங்கன்னா அப்போ உனக்கு வேலை இருக்கு. சேகர் சொன்ன விஷயங்களை துல்லியமா கவனிச்சுட்டு, நான் தூங்கினதுக்கு எனக்கு தண்டனை கொடுக்குறியா நீ அப்படின்னு சொல்லியபடியே நண்பன் சொன்ன கடமை நிறைவேற்றுறதுக்காக கிளம்பினான் கோபால். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த சின்ன கார் சாமுண்டி கோட்டையை நோக்கி வேகமா புறப்பட்டுச்சு. சாமுண்டி கோட்டைக்கு போகக்கூடிய அந்த பிரதான சாலையை கார் எட்டி பிடிக்கிற வரைக்கும் அதை பார்த்தபடி நின்றுட்டு பிறகு அமைதியா சேகர் உள்ள திரும்பி போக ஆரம்பிச்சான். கீழ்வானத்துல செம்மை கலந்த சாம்பல் நிறத்துல ஒளி வர வர அதிகமாக ஆரம்பிச்சது. விடியற்கால நேரம். சேகர் படுக்கையில இருந்து எழுந்திருச்சான். அப்போ கூட கோபால் திரும்பி வரவே இல்லை. சேகர் தன்னுடைய இரவு உடைய களைஞ்சிட்டு சாதாரண உடைக்கு மாறிக்கிட்டான். மஞ்சளோட அறைக்கு வந்து பார்த்தான். அவ இன்னும் நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருந்தா. அவளை எழுப்புறதுக்கு மனம் இல்லாம அவளுக்கு நல்ல ஓய்வு தேவை அப்படின்னு யோசிச்சபடியே வேப்பமரத்து பங்களால இருந்து வெளியே வந்தான் சேகர். தூரத்துல பண்ணையோட பிரதானமான பங்களா. பின்பக்கத்துல விளக்குகள்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. காவேரி தன்னுடைய அன்றாட காரியங்களை தொடங்கி இருந்தா. அந்த வெளிச்சத்தை நோக்கி அவனுடைய கால்கள் நடக்க ஆரம்பிச்சது. சமையல் அறையோட பின்பக்க கதவை அவனுடைய கைகள் தள்ளி திறந்துச்சு. காவேரியோட கனிவான பார்வை அவன் மேல விழுந்துச்சு. அவளுடைய பெரிய விழிகள் இன்னும் விசாலமாச்சு. வாங்க ஐயா, காலை ஆகாரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தயாராயிடும் அப்படின்னு சொன்னான். காவேரி அம்மா, நான் காலையில ஆகாரம் சாப்பிட்றதுக்காக இங்க வரல. ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னையா, என்ன விஷயம்? கேளுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் கட்டாயம் சொல்றேன். என் வாழ்க்கையில மிக மிக தேவையான ஒரு விஷயம் இது அப்படின்னு சேகர் ஒரு பீடிகையோட ஆரம்பிச்சான். அவன் என்ன கேட்க போறான்னு ஓரளவுக்கு காவேரிக்கு ஒரு அனுமானம் இருந்தது. அதனால அவனுடைய முகத்துல ஒரு நாணம் வெளிப்பட ஆரம்பிச்சது. இல்ல, மஞ்சுளாவுக்கு சமைக்க தெரியுமா காவேரி அம்மா? பண்ணையார் ஐயாவோட செல்ல பொண்ணுன்னு சந்தேகப்படுறீங்களா ஐயா? மஞ்சுளா கண்ணு எதுக்காக வந்து அடுப்படையில் அவதிப்படணும்? ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றாங்கய்யா, மஞ்சுளா பொண்ணு அப்படிலாம் கிடையாது. ஊர்ல இருந்து இங்க வந்துட்டாலே அடுப்படையை தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். அது எப்படி இது எப்படின்னு நான் செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கும். அதுக்கு தெரியாத சமையல் விஷயமே கிடையாதுங்களே. ஆனா என்ன ஒண்ணு, அதை செஞ்சு சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு தான் இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. வந்ததுன்னா ஜமாச்சிரும். இங்க மஞ்சுளா அம்மாவுக்கு கைப்பக்குவம் அப்படி இருக்கும். காஃபி போட்டு கொடுக்க சொல்லி பாருங்க, எப்படி கமகமன்னு மணக்கும் தெரியுமா அப்படின்னு குட்டி எஜமானியோட புகழ பாட ஆரம்பிச்சுட்டா காவேரி. அப்படின்னா உங்க சின்ன எஜமானி அம்மாவோட கைமணத்தை இன்னைக்கு பாத்துறதுன்னு இருக்கேன். இன்னைக்கு வேப்பமரத்து பங்களால தான் எனக்கு சாப்பாடு. அமைதியான இந்த இடத்துல அழகே உருவான உங்க வீட்டு பொண்ணு ஆக்கி போடுறத நான் இன்னைக்கு ருசிச்சு சாப்பிட போறேன். உங்களுக்கு தான் தெரியுமே கோழிக்கறின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அதனால அதுக்கு வேண்டியதையும் மற்ற பதார்த்தங்களையும் கட்டி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு என்னையா தரேன், ஆனா நீங்க குழந்தைய ஏன் அப்படி சிரமப்படுத்துறீங்கன்னு தெரியல. தாத்தாவையும் அப்பாவையும் இப்பதான் பறி கொடுத்துட்டு நிக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னா காவேரி. காவேரி அம்மா, அந்த துக்கத்தை மறக்கடிக்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு கண்களை சிமிட்டியபடி சொன்னான் சேகர். அவங்க ரெண்டு பேரோட அந்தரங்கத்தை கெடுக்க வேணாம் அப்படின்னு காவேரி அதன் பிறகு எந்த தடையும் சொல்லவே இல்லை. பெரிய குளிர்பதன பெட்டியிலிருந்து சமையலுக்கு தேவையான எல்லா பதார்த்தங்களையும் கோழிக்கறியையும் ஒவ்வொன்னா வெளியெடுக்க ஆரம்பிச்சா. அதை ஒரு பேப்பர் பையில போட்டு கட்டினா. கூடவே வெங்காயம், உருளைக்கிழங்கு, வெண்ணெய்
எல்லாத்தையும் ஒரு தூக்கு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிட்டு ஐஸ் பெட்டிக்குள்ள இருந்துச்சு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வெளியே எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் சமையல் பதமா பக்குவமா வரும். இது மஞ்சுளாவுக்கு தெரியும். வேப்பமரத்து பங்களாவுடைய சமையல் கட்டுல தேவையான மற்ற உபகரணங்கள் எல்லாமே இருக்கு. மஞ்சுளாவோட தயாரிப்பு முன்ன பின்ன இருந்தா கூட ஐயாவுக்கு ருசியா தான் இருக்கும். வயசு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியபடியே திரும்பி சிரிக்க ஆரம்பிச்சா காவேரி. மஞ்சுளாவோட தயாரிப்பை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினா. அவனோட கைகள்ல பையும் தூக்கு பாத்திரமும் இருந்துச்சு. அதே சமயம் சரளைக்கல் பாதையில உருண்டு வரக்கூடிய காருடைய சக்கரங்களுடைய கலகல ஒளியும் கேட்க ஆரம்பிச்சுது. கோபால் காரை கொண்டு போய் கேரேஜில் விட்டுட்டு வேப்பமரத்து பங்களாவுக்கு போகக்கூடிய பாதையில வர்றதுக்கும் சேகர் அந்த பாதையில வந்து சேர்றதுக்கும் ரொம்ப சரியா இருந்துச்சு. வந்ததும், சேகர், நீ சொன்ன மாதிரியே கவனிச்சேன், ஆனா நாம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல. ராத்திரி முழுக்க கண் விழிச்சதுதான் மிச்சம் அப்படின்னு சொன்னான் கோபால். என்னது, எதுவுமே நடக்கலையா? டாக்டர் ஒரு முறை கூட வெளியவே போகலையா? சேகர் மறுபடியும் கேட்டா. இல்ல அப்படின்னு சொன்னான் கோபால். சரி, நல்லது. கோபால், நீ அவருடைய வீட்டை கண்காணிக்கும் போது ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சா அப்படின்னு கேட்டான் சேகர். பெருசா ஒன்றும் அப்படி நடக்கல. ஆனா என்ன, அவரும் என்ன மாதிரியே நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. எந்த அழைப்பும் வரல. ஆனா அவர் தூங்கவும் இல்லை. மாடியில அவருடைய படுக்கை அறையில ரொம்ப நேரம் விளக்கு எரிஞ்சபடியே தான் இருந்துச்சு அப்படின்னு கோபால் சொன்னான். அதை கேட்டதும், ஓ அப்படியா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டான் சேகர். இதுக்குள்ள 2 பேரும் வேப்பமரத்து பங்களாவுக்கு வந்து சேர்ந்திருந்தாங்க. உள்ள நுழையும் போதே சத்தம் செய்யாத அப்படின்னு சைகை மூலியமா சொன்னாங்க கோபாலுக்கு. 2 பேரும் ஓசப்படாம உள்ள நுழைஞ்சாங்க. உள்ள நுழைஞ்சதும் மஞ்சுளாவோட அறையை எட்டி பார்த்தான் சேகர். அவ இன்னும் நல்லா அயர்ந்து தூங்கிட்டு தான் இருந்தா. சேகர் சமையல் அறைக்கு போனான். தான் கொண்டு வந்திருந்த எல்லாத்தையும் மேஜை மேல பரப்ப ஆரம்பிச்சான். முக்கியமா அந்த கோழிய கல்லுல இருந்து செதுக்கி எடுத்தா போல அவ்வளவு உறுதியா இருந்துச்சு. அந்த கோழிக்கறி கிட்டத்தட்ட குளிப்பதன பெட்டியில உறைஞ்சு கடந்திருக்கும் போல இருக்கு. சமைக்க தகுதியான அந்த இலகை நிலைக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுன்றது அவனுக்கு தெரிஞ்சது. சேகர் சமையல் கதவை மூடிட்டு ஹாலுக்கு வந்தான். அவன் மனசு ரொம்பவே குழம்பி போயிருந்தது. அது அவன் முகத்துல ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அத்தியாயம் 22. கந்தசாமியோட சவ அடக்கம் எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம முறைப்படி நடந்துச்சு. தாத்தா தர்மலிங்கம் இருந்து 2 நாட்களுக்குள்ள திடீர்னு இது நிகழ்ந்து போச்சு. இது பேரிழப்பு தான். அதனால எல்லார் மனசுலையும் தாங்க முடியாத வேதனை, முகங்கள்ல மிகப்பெரிய சோகம். அந்த பண்ணையே பொலிவிழந்து போச்சு. எப்போ புயல் வீசி பண்ணையில சேதம் விளைவிச்சதோ அதுல இருந்து நேரமே சரியில்லை. எல்லாமே தாறுமாறா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எதுல போய் முடிய போகுதோ தெரியலன்னு பண்ணை ஆட்கள்லாம் பேசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பண்ணையில வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் பழங்காலத்து மனுஷங்க. ஒரு சோக நிகழ்ச்சிக்கு பிறகு அடுத்தடுத்து கெட்ட சம்பவங்கள் நிகழும் போது இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை, ஏதோ மிகப்பெரிய கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு பயப்படக்கூடிய அப்பாவைகள் தான் அவங்க. கோகிலா எவ்வளவோ திறமையாதான் தன்னுடைய கணவனுக்கு ஏற்பட்ட பரிதாபமான நோயையும் அதுக்குன்னு அவ கொடுத்துட்டு இருந்த சிகிச்சையை பத்தியும் வெளியே தெரியாம கட்டி காத்துக்கிட்டு வந்தா. அது மட்டுமா, பண்ண காரியஸ்தன் ராமு காணாம போனது, பாலுவுடைய மரணம், நிர்மலா காணாம போனதுன்னு அடுத்தடுத்து நடந்த எல்லா சம்பவங்களையும் ரொம்ப சாமர்த்தியமா அதை பத்தி அதிக பேச்சுக்கு இடமில்லாமலும் சமாளிச்சுக்கிட்டு தான் வந்தா. ஆனா ஊர்வாய மூட முடியுமா? பண்ணையோட விவகாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரதான் செஞ்சுது. 4 பேர் கூடக்கூடிய இடங்கள்ல பேச்சுக்கு இலக்கான விஷயமா பண்ணையோட விவகாரங்கள்லாம் மாற ஆரம்பிச்சிருந்தது. அதுவே சாதாரண நாளா இருந்திருந்தா தர்மலிங்கம் இறந்ததையே அந்த வட்டாரத்துல பெரிய தளபுடல் படுத்தி இருப்பாங்க. ஏன்னா அது அப்படி ஒரு கல்யாண சாவு. அவ்வளவு செல்வாக்கு அந்த வட்டாரத்துல அவருக்கு இருந்துச்சு. ஏதோ ஒரு சாபக்கேடு ஏற்படுவது போல தந்தையும் மகனும் அடுத்தடுத்து இறந்தது ஊர்க்காரனுடைய உள்ளத்துல ஒரு திகிலை ஏற்படுத்தி இருந்தது. கந்தசாமியோட கடைசி நேர சடங்குல அதிக கூட்டமே இல்லை. சவ அடக்கத்துல சேகர் கோபாலும் கலந்துக்கிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் இதே போல இன்னொரு சடங்குலையும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்குள்ள மறுபடியும் இன்னொரு சம்பவம். இது சேகருக்கு மனசை என்னவோ செய்ய ஆரம்பிச்சது. வேலைப்ப அன்னைக்கு இன்னொரு குழியை வெட்டினதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொன்னா. அதை அலட்சியமா எடுத்துக்கவும் முடியல. எதிர்பார்த்து இப்படி ஒரு குழி அவன் தோண்டி இருப்பானா? இந்த எண்ண ஓட்டம் அவனுக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த கேள்வியோட குத்தலோடையே அந்த குழிய போய் எட்டி பார்க்கவும் செஞ்சான். குழியோட அடிபாகம் முழுசும் உப்பை கொட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கு மேல மலர் தூவப்பட்டிருந்தது. கந்தசாமியோட உடல் அதுக்கு மேல கிடந்துச்சு. வேலப்ப உண்மையிலே அப்பாவிதானா? இறந்த ஒருத்தருக்கு குழி வெட்டுன்னு சொன்னா மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்துல உயிரோட நோய்வாய்ப்பட்டிருந்த இன்னொருத்தருக்கும் குழி வெட்டுறதுன்றது நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய காரியமா?
அந்த சமயத்துல அது சாதாரணமா தெரிஞ்சாலும் இப்போ அதை சாதாரணமா எடுத்துக்கவே முடியல. வேலப்ப இன்னொரு சவக்குழியை தோணுது இயற்கையானதா இல்ல அவனே இதை செஞ்சானா, அப்படி இல்லைன்னா வேறு யாராவது சொல்லி அவங்களுடைய கட்டளைப்படிதான் இதை செஞ்சானா, இப்படி பல வினாக்கள் சேகரோட மனசுக்குள்ள எழ ஆரம்பிச்சது. ஆனா விடையதான் அவனால கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கான முயற்சிய மனசுக்குள்ளேயே ஓட விட்டபடி பங்களாவுக்கு திரும்பி வந்தான் சேகர். சாயந்தரம் மணி ஒரு 4 இருக்கும். ஈவ சடங்குக்கு வந்திருந்தவங்க ஒவ்வொருத்தரா விடைபெற்றுக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. குடும்ப டாக்டரான ஈஸ்வரனும் விடைபெற்றுக்கிட்டாரு. கோகிலாவுடைய சகோதரரான டாக்டர் ரகுநாத்தும் கிளம்பிட்டாரு. அவர் கடமை முடிஞ்சு போச்சு. இனி அங்க கட்டி காக்கிறதுக்கோ இல்ல அமைதி நிலைப்படுத்துறதுக்கோ எதுவுமே இல்ல. ஆர்ப்பாட்டம் எதுவுமே செய்யாம அமைதியா அங்க இருந்து கிளம்பினாரு. ரகுநாத் கிளம்பின கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மோகனா தன்னுடைய கைப்பெட்டியையும் கூட ஒரு பையன் எடுத்துக்கிட்டு அங்க வந்து சேர்ந்தா. நீ இங்கிருந்து அவளை பார்த்ததும் கோகிலா, நீ இங்கிருந்து எனக்கு எத்தனையோ உதவிகளை செஞ்சிருக்க மோகனா, அதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தடவை பேசிட்டு இருக்கும் போது வடக்க எங்கேயோ போறதா சொன்னியே, அதை மட்டும் தானே செய்ய போற அப்படின்னு கேட்டா. ஆமா, அப்படிதான் உத்தேசம். ஆனா 2 நாள் சாமுண்டி கோட்டையில தங்கிட்டு தான் கிளம்ப போறேன். நான் வரட்டுமா? எல்லோருக்கும் வணக்கம் அப்படின்னு ஓயிலா சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்தா மோகனா. கோபால் பேச்சற்ற நிலையில ஒரு வடிவத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான். வசியத்துல கட்டணும் போல உட்கார்ந்து இருந்தான். அநேகமா அங்கிருந்து எல்லாருமே போயிட்டாங்க, வக்கீல் நீலமேகத்தை தவிர. அவர் மட்டும் அங்க தாமதிக்கிறதுக்கான காரணத்தை அவர் கையில இருந்த சின்ன பெட்டி உணர்த்திட்டு இருந்துச்சு. மற்றொரு உயில படிச்சு கந்தசாமியோட மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட நிலைமைய உரியவங்களுக்கு விளக்கி சொல்றதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா அது அவருடைய கடமையாச்சே. அதனால அவருக்கான சூழ்நிலைக்காக காத்துக்கிட்டு இருந்தார் அவரு. இதை புரிஞ்சுக்கிட்டான் சேகர். அதனால அந்த சூழ்நிலையை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்க நினைச்சவனா டெலிபோன் நோக்கி நகர ஆரம்பிச்சான். டெலிபோன் கிட்ட போனதும் டைரக்டரிய புரட்டி சிஐடியான துரைசாமியோட வீட்டு நம்பரை தேடி கண்டுபிடிச்சவன் அடுத்த நிமிஷம் அந்த எண்ணுக்கு டயல் செய்ய ஆரம்பிச்சான். எதிர்முனையில ரிசீவர் எடுக்கப்பட்டுச்சு. மிஸ்டர் துரைசாமியா, வணக்கம். ஒண்ணுமில்ல அப்படின்னு குரலை தாழ்த்தியபடி பேசினான் சேகர். தான் பேச்சு கோகிலாவோட காதல விழாதபடிக்கு நர்ஸ் மோகனா இப்பதான் இங்க இருந்து கிளம்பினா. இங்கிருந்து சாமுண்டி கோட்டைக்கு போய் தங்கிட்டு இன்னைக்கு இரவோ இல்ல நாளைக்கு காலையிலேயோ வெளியூர் கிளம்பி போறதா தெரியப்படுத்தினா. சாமுண்டி கோட்டையில அவ எங்க தங்குறா, யார் கூட தங்குறா அப்படின்றத கண்காணிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கவும், முடியும், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, மறுபடியும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபக்கத்துல இருந்து குரல் கொடுத்தாரு துரைசாமி. சிஐடி துரைசாமிக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு ரிசீவரை வச்சுட்டு கூடத்து பக்கம் திரும்பினா. அங்க நீலமேகம், மஞ்சுளா, கோபால், கோகிலா, லலிதா இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்திருந்தாங்க. வேலைக்காரங்களை கூட அனுப்பி விட்டு இருந்தா கோகிலா. சேகர் மெல்ல அந்த வட்டத்துக்குள்ள போய் கலந்து தனக்குன்னு காலியா இருந்த நாற்காலியில போய் உட்காரவும் செஞ்சான். நீலமேகம் கனத்த குரல்ல பேச ஆரம்பிச்சாரு. இவ்வளவு விரைவில் இன்னொரு துக்க நிகழ்ச்சியை இந்த குடும்பம் சந்திக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இந்த செயல் என் கடமைகளையும் பொறுப்புகளையும் அதிகமாக்கியிருக்கு. நாம இங்க கூடி இருக்கிறது கந்தசாமி அவர்கள் எழுதியிருக்க உயிரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அவரை எழுந்து நிற்கக்கூடிய உங்களுக்கு அதிகமான சங்கடத்தை கொடுக்க நான் விரும்பல அப்படின்னு சொன்னவரு பிறகு தன் பெட்டியிலிருந்து உயிலை எடுத்து பிரிச்சாரு. கந்தசாமி அவர்கள் தயாரித்த உயில் இது. இதன்படி தகப்பனாருக்கு முன்னால தான் இறக்க நேர்ந்தா தன்னுடைய உடைமைகளை 2 பாகமாக்கி ஒன்னு தன்னுடைய மனைவி கோகிலாவுக்கும் மற்றத மகள் மஞ்சுளாவுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதன்படி அவருடையது அப்படின்னு கணக்கிட்டு பார்த்தா கந்தசாமியோட சொத்துக்கள் பெரியவர் தர்மலிங்கத்தோட ஆஸ்தியோடு ஒப்பிடவே முடியாது. 6 லட்சம் கூட தேராது. கந்தசாமி எழுதியிருக்க உயில் படி இப்படி அமுல்படுத்த வேண்டிய அவசியம் இப்ப நமக்கு இல்ல. அதுக்கான காரணம் கந்தசாமியோட மரணம் தர்மலிங்கம் இறந்ததுக்கு பிறகுதான் நிகழ்ந்திருக்கு. அந்த நிலையில சொத்துக்களை எப்படி பிரிக்கிறதுன்றத பத்தி ஏற்கனவே நான் சொல்லி இருந்தேன். அதன்படி சிறு சிறு தொகைகளா ஒரு சிலருக்கு தர்மலிங்கமே ஒதுக்கி கொடுத்திருக்காரு. அது போக மற்ற சொத்துக்கள் எல்லாமே, அதாவது அசையும் சொத்துக்கள் மற்றும் அசையா சொத்துக்கள் எல்லாமே கந்தசாமியவே சேரும். கந்தசாமியோட உயில் படி அவருடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் 2 சமபாகங்களா பிரிச்சு ஒரு பாகம் அவருடைய மனைவிக்கும் மறுபாகம் அவருடைய மகளுக்கும் கொடுக்கப்படணும். வழக்கறிஞருக்கே உரிய சுற்றி வளைத்து பேசும் முறைய நீலமேகம் நல்லாவே கையாண்டாரு. ஆனா இது என்னவோ மஞ்சுளாவுக்கு ரொம்பவே அலுப்பா இருந்துச்சு. மஞ்சுளா நீலமேகத்தை பார்த்து, அதாவது நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி 400 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த சொத்துக்களை நானும் சித்தியும் சமபாகங்களா பிரிச்சுக்கணும், அவ்வளவுதானே வக்கீல் சார் அப்படின்னு கேட்டா.
ஆமா அதுவே தான் அப்படின்னு சொன்னாரு நீலமேகம். கோகிலா மஞ்சுளாவையே வச்சக்கன் வாங்காம பாத்துக்கிட்டு இருந்தா. இது முறையான நேர்மையான முடிவு தானே, இதுல மாற்றம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு மஞ்சுளா பார்த்து கேட்டா. நான் எதுவும் மறுப்பு சொல்லவே இல்லையே சித்தி அப்படின்னு சொன்னா மஞ்சுளா. மறுக்கும்படியான உயில என் புருஷன் எழுத மாட்டாரு, எழுதவும் இல்லைன்னு சொன்ன கோகிலா சட்டன்னு எழுந்தா. இன்னும் ஏதாவது இருக்கா வக்கீல் சார், இல்ல நான் போகலாமா அப்படின்னு கேட்டா. அவ்வளவுதாமா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு வக்கீலும் உயில மடிச்சு பெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கிளம்ப தயாரானாரு. கோகிலாவை அவட தங்க லலிதா பின்தொடர அவ மாடிப்படிகள்ல ஏறிக்கிட்டு இருந்தா. அவளுடைய முகத்துல ஒரு வெற்றி பெருமிதம், மகிழ்ச்சியோட பிரதிபலிப்பு, அகம்பாவம், அலட்சியம் எல்லாமே கலந்து இருந்தது. அதே சமயம் டெலிபோன் மணி ஒலிக்க ஆரம்பிச்சது. சேகருக்கு தெரியும் அது தனக்கு தான் அப்படின்னு. தான் விரும்பியபடி தகவலை தெரிவிக்கிறதுக்காக தான் சிஐடி துரைசாமி போன் பண்றாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போனை எடுக்கிறதுக்காக அவசரமா எழுந்தான். கோகிலாவும் லலிதாவும் மாடிப்படி ஏறி மறைஞ்சே போயிருந்தாங்க. சேகர் டெலிபோனை கையில் எடுத்த அதே வேளையில டெலிபோன் குழல்ல கிளிக்குன்னு ஒரு ஒலியும் கோகிலாவோட அதிகார குரலும் ஒழிச்சுது. மாடிக்கும் கீழுக்கு இருக்கக்கூடிய தொடர்புடைய டெலிபோன் அது. முள்ளிவாசல் ஜமீன் பண்ண பங்களா, யாரும் உங்களுக்கு வேணும்? கோகிலாவோட குரல் கேட்டுச்சு. நான் சிஐடி துரைசாமி, அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் சேகர் கிட்ட பேசணும். இந்த சமயத்துல சேகர் குரல் கொடுத்தான். ஐ எம் சேகர் ஹியர். அவன் குரல் கொடுத்ததும் கோகிலா டெலிபோனை கீழே வைப்பான்னு எதிர்பார்த்தான். ஆனா சேகர் எதிர்பார்த்த மாதிரி கோகிலா போனை கீழே வைக்கல. அவனுடைய உரையாடல இடைமறிச்சு கேட்க ஆரம்பிச்சிருந்தா அப்படின்றத சேகர் புரிஞ்சுக்கிட்டான். இல்லனா அவ போனை வைக்கும் போது அந்த கிளிக் ஒலி அவனுக்கு கேட்டிருக்கும். அப்படி எதுவும் கேட்கவே இல்லை. எதிர்முனையில துரைசாமி கொஞ்சமும் யோசிக்காம அவ இங்கதான் இருக்கா அப்படின்னு சொன்னாரு. அதுவும் அவருடைய பழைய எஜமானரான டாக்டரோட வீட்டுல தான் தங்கி இருக்கா அப்படின்னு சொன்னாரு. சிஐடி துரைசாமி சொல்லி முடிச்சதும், ரொம்ப தேங்க்ஸ் துரைசாமி சார், உங்ககிட்ட இன்னொரு உதவி கேட்கலாமா? அவ அங்கிருந்து எப்போ கிளம்புறா, எங்க போறான்ற தகவலும் எனக்கு வேணும். இந்த தகவல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவசியமா, எந்த வகையில அப்படின்னு கேட்டாரு சிஐடி துரைசாமி. நான் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு இதுக்கான காரணத்தை உங்ககிட்ட சந்தோஷமா சொல்றேன். ஆனா இப்போ என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. பை த பை, காளியப்பனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஒண்ணுமே கிடைக்கல. அநேகமா எங்கேயோ தலைமறைவாயிட்டான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, விரைவிலேயே உங்களுக்கு அவனை பற்றி தகவல் கிடைக்கும். தேங்க்யூ மிஸ்டர் துரைசாமி அப்படின்னு சேகர் சொல்லவும் எதிர்முனையில தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கக்கூடிய ஒலி கேட்டுச்சு. சேகர் டெலிபோன் ரிசீவரை வைக்கல. சில வினாடிகளுக்கு பிறகு இன்னொரு ஒலி கேட்டுச்சு. எக்ஸ்டென்ஷன்ல கனெக்ட் பண்ணப்பட்டிருந்த அந்த டெலிபோனுடைய இன்னொரு முனையில கோகிலா ரிசீவரை வச்ச சத்தம் தான் அது. கோகிலா சேகரும் துரைசாமியும் பேசிட்டு இருந்த ஒட்டுமொத்த உரையாடலையும் கேட்டிருக்கா அப்படின்னு சேகருக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. டெலிபோன்ல பேசிட்டு சேகர் திரும்பி வரும்போது வக்கீல் நீலமேகம் படி இறங்கி போய்கிட்டு இருந்தாரு. ஏதோ ஒரு சிந்தனையில ஆழ்ந்து போயிருந்தா மஞ்சுளா. அந்த சூழ்நிலையோட இறக்கத்தை குறைக்கிறதுக்காக மஞ்சுளா கிட்ட கொஞ்சம் உற்சாகமா பேச ஆரம்பிச்சான். மஞ்சு, என்ன இப்படி சில மாதிரி உட்காந்துருக்க? இவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதி ஆயிட்ட, நீ எங்களுக்கு ட்ரீட் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு அவ பக்கத்துல போய் உட்காந்தான். என்ன சேகர், நீ அப்பாவையும் தாத்தாவையும் இழந்துட்டு தவிச்சிட்டு இருக்கா மஞ்சு, அவகிட்ட போய் நீ ட்ரீட் எதிர்பார்க்கற அப்படின்னு சொன்னான் கோபால். உண்மைதான், அந்த துக்கம் தாங்க முடியாதுதான், அதுக்காக இந்த மகிழ்ச்சியை கொண்டாடாம இருக்க முடியாதுல்ல, வா மஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை அணைச்சபடி வேப்பமரத்து பங்களாவுக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சான். அவளும் அவளுடைய செயலுக்கு உடன்பட்டு அமைதியா எழுந்து போனா. 3 பேரும் வேப்பமரத்து பங்களாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. வர வழியெல்லாம் 3 பேரும் மௌனமா தான் இருந்தாங்க. வர வழியில சேகருடைய உள்ளத்துல ஒரு கூட பிரச்சனைகள், என்ன செய்யணும், எப்படி செயல்படணும் அப்படின்னு பல திட்டங்கள் அவன் நெற்றி போட்ட தொலைச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த சமயம் மாலையும் இரவும் ஒன்னா உறவாடக்கூடிய உல்லாசமான வேலை. இரவு சாப்பாடும் முடிஞ்சது. மஞ்சளா கிட்ட குடி கொண்டிருந்த அந்த அமைதி மட்டும் அவளை விட்டு களையவே இல்லை. வந்ததுல இருந்து அவ எப்பவுமே பரபரப்பா, மகிழ்ச்சியோட, சுறுசுறுப்பா, கோபம் ஆத்திரம் எதுவுமே இல்லாம ரொம்ப மௌனமா எதையோ யோசிச்சபடி இடிஞ்சு போய் உட்கார்ந்து மாதிரி தெரிஞ்சா. இத கோபாலும் கவனிச்சுட்டான். சேகர் கிட்ட பார்வையாலே கேட்டான். பிறகு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனும் கோபால் கிட்ட விழிகளாலேயே பதிலும் சொன்னான். 3 பேரும் வேப்பமரத்து பங்களாவுடைய கூடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு சேகருக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சது. கோபால், அந்த பானையில இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயேன் அப்படின்னு கேட்டான். எழுந்து போன கோபால் பானைக்குள்ள டம்ளரை நுழைச்சான். கோபால் வியப்போட வெறும் கோப்பையை மட்டும் வெளியே எடுத்தான். காலையில நான் தானே பானை நிறைய தண்ணி நிரப்பி வச்சேன், நாம பகல் முழுசும் இங்க இல்ல, இங்கிருந்து தண்ணி என்னவாச்சு, பானை காலியா இருக்குதே அப்படின்னு கேட்டான்.
பானை நீரை கீழே கூட்டிட்டு அதை காலியாக்கி வச்சது சேகர் தான். அது அவனுக்கு தெரியுமா? தண்ணீர் காணாம போன மர்மத்தை விடுவிக்கிறதுல கோபால புக விடாம சேகர், சரி சரி நீ என்ன பண்ற, பங்களாவுக்கு போய் காவேரி அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் ஐஸ் எல்லாம் வாங்கிட்டு வா போ. ஆமா மஞ்சுளா, வரும்போது ஆரஞ்சு ஸ்குவாஷ் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தியே, அது இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டபடியே எழுந்தான். இப்ப ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் போலவே இருக்குது அப்படின்னு சொன்னான். இவ்வளோ நேரம் சலனமே இல்லாம உட்காந்துட்டு இருந்த மஞ்சுளா சேகருடைய தேவையை அறிஞ்சுக்கிட்டதும், பெட்டியில தான் வச்சிருக்கேன், இதோ எடுத்துட்டு வரேன் இருங்க அப்படின்னு எழுந்தா. அவ தோள்களை பற்றி சோஃபால உட்கார வச்சான் சேகர். பெட்டியில இருந்து நான் எடுத்துக்கிறேன், நீ பேசாம உட்காரு, உனக்கு மனசே சரியில்லை, தவிர நீ பழைய மஞ்சுளாவே இப்ப கிடையாது அப்படின்னு கண்களை சிமிட்டியபடி சொன்னான். மஞ்சுளாவோட கண்கள்ல கரகட்டி இருந்த கண்ணீர் குபுக்குன்னு வெளிப்பட ஆரம்பிச்சது. நான் பணக்காரனு தானே கேலி பண்றீங்க சேகர், நல்லா கேலி பண்ணுங்க, எனக்கு இந்த பண்ணையோட பணத்துல இருந்து ஒரு பைசா கூட வேணாம் அப்படின்னு குழந்தை போல 2 கைகளாலையும் முகத்தை மூடிக்கிட்டு விம்ம ஆரம்பிச்சுட்டா மஞ்சுளா. எவ்வித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தாம இருந்த மஞ்சுளா கிட்ட உணர்ச்சிகளை கிளறி விட்டாச்சு அப்படின்னு மகிழ்ச்சி சேகருக்குள்ள உருவாச்சு. அவ கொஞ்ச நேரம் அழட்டும், அப்பதான் பழைய நிலைக்கு கொஞ்சமாச்சும் திரும்பி வருவா அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவளை அப்படியே அழ விட்டுட்டு உள்ள போய் பெட்டியில இருந்து ஆரஞ்சு ஸ்குவாஷ் புட்டியை எடுத்துட்டு வந்தான். அதை 4 கண்ணாடி டம்ளர்ல ஊற்றி சுவையான பானமும் தயாரிச்சான். 2 டம்ளர்ல மட்டும் எதையோ அவசர அவசரமா கலந்தான். பிறகு அதை அடையாளப்படுத்தி தனிமைப்படுத்திட்டு 4 டம்ளர்களையும் தட்டுல வச்சு கூடத்துல இருந்த டீப்பாயில கொண்டு வந்து வச்சான். மஞ்சுளா இன்னும் விசும்பிக்கிட்டே தான் இருந்தா. இதுக்கு மேல அவளை அழவிடக்கூடாது அப்படின்னு சேகர் அவகிட்ட உட்காந்து அவளை தான் மார்போட அணைச்சிக்கிட்டு சமாதானப்படுத்த ஆரம்பிச்சான். காதலியோட கண்ணீரை காய வைக்கிறதுக்கான மந்திரம் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதே சமயம் ஒரு சின்ன பித்தளை தூக்கல ஐஸை வாங்கிக்கிட்டு வந்து சேர்ந்தான் கோபால். அவங்க 2 பேரும் உட்காண்ட நிலைய பார்த்ததும் அவங்களுடைய தனிமையை பாழாக்கிட்டோமோ அப்படின்னு வருத்தப்படவும் செஞ்சான். பிறகு சட்டுன்னு பின் வாங்கினான். அவனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த சேகர் நண்பனுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு, கோபால் வாப்பா, தாகத்தோட எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்காரு, ஐஸ் இப்படி சீக்கிரம் கொண்டு வா அப்படின்னு சொன்னான். அதே சமயம் மஞ்சுளா சேகருடைய அணைப்புல இருந்து விடுபட்டும் இருந்தா. மஞ்சுளாவோட அழுக கிட்டத்தட்ட நின்று போயிருந்தது. அவளுடைய விழிகள்ல மட்டும் ஈரம் லேசா கசிஞ்சிருந்தது. நாசியோட சிவப்பு மறையவே இல்லை. ஒரு சின்ன கைக்குட்டையால கண்களையும் மூக்கையும் தொடச்சிக்கிட்டா. பிறகு சேகர் தான் தயாரிச்ச பானத்துல ஐஸ் கட்டிகளை போட்டு ஒன்ன கோபால் கிட்டையும் ஒன்ன தனக்காகவும் எடுத்துக்கிட்டான். தனிமைப்படுத்தியிருந்த 2 கிளாஸ் சர்பத்துல ஒன்னு எடுத்து மஞ்சுளா கிட்ட கொடுத்தான். மற்றது தட்டிலேயே இருந்துச்சு. எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டா மஞ்சுளா. நான் தயாரிச்சிருக்கேன், சாப்பிட்டு பாரு, இவ்வளவு நேரம் நீ அழுதுருக்க, அதுக்கு இந்த பானம் கொஞ்சம் இதமா இருக்கும். மறுபடியும் அவ கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு தான் பங்கு சுவைக்க ஆரம்பிச்சான். தன்னுடைய காதலி எப்போ தான் பங்கு பருகுவா அப்படின்னு காத்திருக்கவும் ஆரம்பிச்சான். மஞ்சுளா ஒரு வாய் குடிச்சதும், சேகர் ஸ்குவாஷ்ல நீங்க தண்ணியை கலக்க மறந்துட்டீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படின்னு சொன்னா. காரணத்தோட தான் ஸ்ட்ராங்கா தயாரிச்சேன், ஐஸ் கரைஞ்சிட்டதும் ருசி சரியாயிடும், குடி அப்படின்னு ஊக்கப்படுத்தினா. மஞ்சுளா அரை மனசோட பருக ஆரம்பிச்சா. மறுபடியும் சேகர் பானத்தோட ருசியில ஏதோ ஒரு மாறுபாடு இருக்கு போல இருக்கே அப்படின்னு புருவங்களை கூட்டி சொன்னா. இல்லையே, இருக்காதே, ஒருவேளை ஸ்குவாஷ் நாளானதான அப்படி இருக்குமோ? நல்ல வேலை, நான் இன்னைக்கே பானம் தயாரிச்சிட்டேன், நல்லதா போச்சு, இல்லைன்னா 4 பட்ட சரக்காகி வீணாகி போயிருந்திருக்கோம். அதுக்குள்ள மஞ்சுளா அந்த டம்ளரை காலி பண்ணியிருந்தா. சேகர் சட்டுன்னு தயாரா இருந்த இன்னொரு டம்ளர் பானத்தை எடுத்து அவகிட்ட நீட்டினா. இல்ல சேகர், எனக்கு வேண்டாம், இதுவே எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு மறுத்தா மஞ்சு. ஆனா சேகர் விடுறதா இல்ல, கலந்துட்டேன், அதுவும் உனக்காக, இது ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்க, அதனால கொஞ்சம் அதிகமாவே கலந்தேன், எனக்காக சாப்பிடு அப்படின்னு வற்புறுத்தி அவ கையில திணிக்கவும் செஞ்சான். கோபாலுக்கு தன் நண்பனுடைய செயல் கொஞ்சம் வியப்பா இருந்துச்சு. உணவு விஷயத்துல அவன் யாரையும் வற்புறுத்தவே மாட்டானே, இன்னைக்கு ஏன் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். இதுக்குள்ள காதலனுடைய கட்டாயத்தை தட்ட முடியாத மஞ்சுளா அந்த 2வது டம்ளர் பானத்தையும் மெல்ல சுவைக்க ஆரம்பிச்சா. சேகர் என்னவோ தெரியல, ஒரு மாதிரி மயக்கமா வருதே அப்படின்னு நெற்றி போட்ட அழுத்தி பிடிச்சுக்கிட்டா. அப்படியே மஞ்சுளாவை தான் மேல சாச்சிக்கிட்ட சேகர், இன்னைக்கு நீ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருக்க இல்லையா மஞ்சு, அதனாலதான் கொஞ்சம் நர்வஸ் டென்ஷனா இருக்குன்னு நினைக்கிறேன், கவலைப்படாத, இதை குடிச்சிட்டு அமைதியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அது கேட்கக்கூடிய நிலையில இல்லாம மஞ்சுளா சேகருடைய மார்பிலேயே நினைவெழுந்திருந்தா. மௌனமா இதை பார்த்துக்கிட்டு இருந்தான் கோபால். மஞ்சள் நினைவெழுக்கும் போது சேகர் அப்படின்னு சத்தம் போட்டு கத்தவும் செஞ்சான். நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட சேகர்
அப்படின்னு தான் விரலை உயர்த்தி அமைதிப்படுத்தினா. கோபாலும் அமைதியானா. பிறகு அவ பருகிட்டு இருந்த அந்த பானத்தை அவ கையிலிருந்து மெல்ல அகற்றி அதை டீப்பாய்க்கு மேலேயும் வச்சான். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய இறுதி பகுதியில் சந்திக்கலாம். பை கைஸ்.